சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைம்லைன், மேப்பு, டேட்ஸ், ஈவெண்ட்ஸ். மேம் சோஷியல்னாவே பயமா இருக்கு மேம். பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி நான் சோஷியல்ல வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சு எப்படி நான் ஸ்கோர் பண்ண போறேன்னு தெரியல மேம். ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கு சோஷியல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க. சயின்ஸ் மேக்ஸ் கூட ஓகே, பட் சோஷியல்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. 27 சாப்டர்ஸ் இருக்கு. இதை எப்ப நான் படிச்சு எப்ப நான் ரிவைஸ் பண்ணி எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன் அண்ட் எனக்கு எப்படி மார்க் வரப்போகுது, இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமாவே இருக்கு மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து உங்களோட சோஷியல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நல்ல கைடன்ஸா இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வரேன். ஸோ எஸ் பசங்களா, இந்த சோஷியல் எக்ஸாம்க்கு நீங்க 27 சாப்டர்ஸ் நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கு இருக்கு. ஸோ இந்த சோஷியல் எக்ஸாம்ல நான் சூப்பரா சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து சோஷியல்ல நல்ல மார்க், சூப்பரா சென்டம் மார்க்ஸ் கூட நீங்க வந்து எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் எக்ஸாம் எனக்குமே வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு 10th ஸ்டாண்டர்ட்ல. பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சு படிச்சா நம்ம எழுதிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சோஷியல்ல மட்டும் சில இம்பார்ட்டன்டான டேட்ஸ், சில இம்பார்ட்டன்டான பேருங்க அண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதுறதுன்றது ஒரு பெரிய வந்து விஷயம். சரியா? ஸோ அதனால சோஷியல் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானுமே சோஷியலுக்கு நிறைய டைம் இருந்தும் கூட சோஷியல் படிக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சொல்ல போனா பார்த்தோன்னா நான் காலையில ஈவினிங் நைட்டுன்னு உட்காந்து சோஷியல் கைட்லாம் உட்காந்து அப்படி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி படிச்சு சோஷியல்ல ஐ ஸ்கோர்ட் வெரி வெல். ஸோ நான் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன் அண்ட் டாப்பர்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி சோஷியல் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா நான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சோஷியல்ல நீ எப்பயுமே எப்படி எழுதக்கூடாது, பேராகிராஃபா எழுதக்கூடாது. எல்லா ஆன்சர்ஸுமே உனக்கு வந்து கீ பாயிண்ட்ஸா தான் எழுதணும், புல்லட் பாயிண்ட்ஸா தான் எழுதணும். அண்ட் சில விஷயங்கள், சில ஆன்சர்ஸ் வந்து உனக்கு ஹெட்டிங் போட்டுட்டு உள்ள கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஹெட்டிங்ஸ் எல்லாம் பக்காவா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள பாயிண்ட்ஸ் நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா நீயாவே ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். அண்ட் மறந்துடக்கூடாது, கீ வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேராகிராஃபா எழுதுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோன்னா உனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் நேம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பக்காவா நீ ஒரு ஆன்சருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்டான கீ வேர்ட்ஸ்னு அண்டர்லைன் இல்லை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கிறப்பே. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அது ரிவைஸ் பண்றப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீ பக்காவா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு கதை ஞாபகம் இருந்துச்சுன்னா நீ வந்து எழுதிடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைண்ட் மேப்ஸ். சில கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு படிக்க அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், மைண்ட் மேப் மாதிரி நீ போட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உனக்கு என்னென்ன டீடைல் கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீ நினைச்சேன்னா ஸ்டார்ட் யூசிங் மைண்ட் மேப்ஸ். ஓகே, நீங்களா வந்து மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க. மற்றவங்களோட மைண்ட் மேப்பை படிக்கிறத விட நீயே ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணனா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ கஷ்டமான கொஸ்டின், பெரிய கொஸ்டின்ஸ்க்குலாம் மைண்ட் மேப் போட்டு படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் லைன்ஸ். ஸோ பசங்களா, டைம் லைன்ஸ் தான் நம்மளோட சோஷியல்ல ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க பசங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் மாதிரி நான் எடுத்திருந்திருக்கேன். ஸோ ஒரு பேப்பர்ல நீ என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு எழுதிட்டு அண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்ல என்னென்ன ஃபிகர்ஸ், யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்றா அதை நீ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது எந்த டைம் லைன்ல நடக்குது அதை எழுதுங்க. அண்ட் வாட் ஆர் த காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சம்மரி, இது உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். இந்த மாதிரி நீ ஒவ்வொரு ஆன்சர், ஒவ்வொரு டீடைல் கொஸ்டினுக்கும் நீ ஒவ்வொரு பேஜ்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சேன்னா நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்றப்ப இட் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா சோஷியல்ல நம்ம கைட்ல அந்த டீடைல் ஆன்சர் பார்த்தோன்னே அப்பா இவ்வளோ தானே நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பயம் வரும். ஓகே, ஸோ நீ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப, டீடைல் கொஸ்டின் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ல நீ வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அண்ட் அதுல இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் யாரு, அந்த டைம் லைன் ஒவ்வொரு பீரியட்ல என்னென்ன நடந்துச்சு அண்ட் அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ன அண்ட் சம்மரி இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் எழுதுனா நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் பசங்களா, நீ ஆன்சர் எழுதுறப்ப என்னமோ நீ எப்படி ஸ்ட்ரக்சர்டா எழுதணும்னு சொல்லிட்டு அது உனக்கு தெரியணும், இதே மாதிரி எழுத முடியாது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, சும்மா நீ போறப்ப உன்னோட ஸ்டடி ஸ்பேஸை தாண்டி போறப்ப அங்க ஓரமா வந்து ஒட்டி வச்சுக்கோங்கடா. இல்லைனா வந்து உன்னோட நீ எந்த புக்கை ஓப்பன் பண்ணுவ அந்த புக்ல முன்னாடி இதை ஒட்டி வச்சுக்கோ. இல்ல உன் டேபிள் மேல இந்த இம்பார்ட்டன்ட், நான் இந்த மாதிரி தான் வந்து படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, ஸோ வேறவர் யூ கோ வெரி ஈஸிலி. நான் வந்து அடிக்கடி நான் ஃப்ரிட்ஜ் தான் மேம் திறப்பேன் அப்படின்னு நினைச்சேன்னா சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜ்ல நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் வந்து அந்த பேப்பர்ல ஒட்டி நீ அதில் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உன்னோட மெமரியில நீ அந்த சைட் போறப்ப அதெல்லாம் மண்டையில ஸ்டிக் ஆயிடும். இது ஒரு நல்ல ட்ரிக். சரியா? அண்ட் சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி, சில நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணலாம்,
ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மேப்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேப்ஸ் தான் உன்னோட போனஸ் மார்க்ஸ், ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு மேட்டரு. ஸோ அதனால மேப்ஸ் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பசங்களா நான் சொன்ன மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் பக்காவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 1 பேஜ் நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தமா இந்த சாப்டர்ல என்ன நடக்குது, இந்த சாப்டர்ல என்னென்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு ஷீட்ல, ஒரு A4 ஷீட்ல நீ என்ன பண்ணலாம், 1 சாப்டர் நோட்ஸ் வந்து நீ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு ரிவைஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ நீ ரிவைஸ் பண்றப்ப எப்பயுமே வந்து திரும்ப வந்து பிளண்டா நீ கைட போய் படிக்க கூடாது. நீ வந்து ஹைலைட் பண்ண திங்ஸ் அண்ட் நீயே கிரியேட் பண்ண நோட்ஸ்ல இருந்து படிச்சனா தான் ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன், சோஷியல்ல என்னோட நோட்ஸ் படிச்சுதான் நானும் நல்ல மார்க் வாங்கினேன். இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி டைம்லைன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த பேப்பர்ல ஒட்டி வச்சுக்கோ. ஓகே, ஃப்ரிட்ஜில், கபோர்ட்ல, இல்ல பாத்ரூம் டோர்ல, இங்கதான் நீ அடிக்கடி போவ இல்லையா? ஸோ அங்க ஒட்டி வச்சிட்டேன்னா அது உன்னோட மண்டையில நல்லா ஏறிடும். ஸோ என்னென்ன டைம்லைன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணுங்க. நிறைய பேப்பர்னா கூட பரவாயில்ல, அங்கங்க ஒட்டி வைங்க. எக்ஸாம் வரைக்கும் உனக்கு அது அங்கேயே இருக்கட்டும். பசங்களா, திஸ் வில் ஒர்க் அவுட். 100% இது ஒர்க் அவுட் ஆகும். நான் இந்த மாதிரி தான் வந்து இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தமிழ்ல வந்து அதுல என்னென்ன இருக்கும்னு படிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இதான் வந்து ட்ரை பண்ணேன். அது எனக்கு இன்னுமே வந்து மறக்கவே இல்லை. சரி, ஓகே. ஸோ இந்த டிப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மேம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் அப்படின்னால நான் உனக்கு ஹிஸ்டரியில சரி எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஹிஸ்டரியில these are the important questions, and geography la these are the important questions, and civics la idha unoda important questions, and nammaloda economics la idha unoda important questions. So pasangala unoda important questions na kuduthiten, and unak map questions enak important venum ma'am appdi nee nenachena inda comment section la neenga vandu ma'am enak map questions venum appdin solunga. And pasangala neenga timelines and important events sheet prepare panna aarambichtingana, yes ma'am I'll prepare the 1 page memory sheet அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, சோ மேப் क्वेश्चंस வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ பசங்களா, சோஷியல் வந்து சும்மா ஈஸியா விட்டுற முடியாது. ஏன்னா சோஷியல் இஸ் ஆல்சோ a very important subject. உன்னோட டோட்டல் மார்க்ஸ் இது அஃபெக்ட் பண்ணும். சோ இன்னைக்கே இப்பவே நீங்க வந்து சோஷியலை வந்து ஃப்ரீயா விடாம இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய குவாண்டிட்டி இருக்கு. கடைசி நேரத்துல போய் நான் லாஸ்ட் மினிட்ல படிப்பேன், கேப் டேல படிப்பேன்னு சொல்லிட்டு லோட் ஏத்திக்காதீங்க. இப்பவே படிக்க ஆரம்பிச்சாதான் அந்த இம்பார்ட்டன்ட் ஷீட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஒரு ஃபைல்ல போட்டு வச்சு நீ அந்த டைம்ல என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம். சரியா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இம்பார்ட்டன்ட் மேப் क्वेश्चंस வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். until then bye bye from ஐஸ்வர்யா மேம்.